ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தார்னி கிருஷ்ணன்ஸ் ஈஸி டயட். இப்போ நம்ம பார்க்க போகிறது யாருக்கா வயிறு உப்புசம், ப்ளோட்டிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது. ஃபஸ்ட்டு 4 விஷயம் நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும். ஃபஸ்ட்டு ஜீரக தண்ணி. ஜீரகத்தை லைட்டாக வறுத்துட்டு அப்படியே அதில் தண்ணி ஊற்றி அதை ஒரு 10 minutes நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் அந்த தண்ணி வந்துடும். அதை வடிகட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப உபசமாக இருக்குது, கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அன்னைக்கு மாத்திரம் இதை வெதுன்னு எடுத்துட்டு குடிக்கிற சூட்டில் கொஞ்சமாக ஒரு ட்ராப் இல்லை 1/4 டீஸ்பூன் நெய் இல்லை வெண்ணெய் போட்டு குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏப்பம் வழியாக கேஸ் வெளில வந்துட்டு ரிலீஃப் ஆகிடும். ஸோ இது ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா, அசிடிட்டி ஆரம்பிக்கிற டைம்லேயே நம்ம பூசணிக்காய் ஜூஸ் ஒரு 10 இல்லை 15 நாளைக்கு பச்சை பூசணிக்காய், வெளியில் பச்சையாக இருக்கும், உள்ள வெள்ளையாக இருக்கும். இந்த அமாவாசை போது உடைப்பாங்க அந்த பூசணிக்காய் பச்சையாக எடுத்து அந்த உள் வெள்ளை பார்ட் மாத்திரம் விதையும் இல்லை தோலும் இல்லை, இதை நீங்கள் அரைச்சிட்டு வடிகட்டி கொஞ்சமாக உப்பு போட்டு வெறும் வயிற்றுல 10 நாள் இல்லை 15 நாள் குடிச்சிட்டு நிறுத்திடணும். அப்போ அசிடிட்டி குறைஞ்சிடும். மூணாவது பார்த்தீங்கன்னா, நம்ம உப்பு நார்த்தங்காய். உப்பு நார்த்தங்காய்னா என்ன? இதுதான் உப்பு நார்த்தங்காய். இது நிறைய இடத்துல கிடைக்கும். இல்லை நார்த்தங்காய் சீசனில் உப்பு போட்டு நீங்கள் காய வைக்கலாம். இதை என்ன பண்ணணும்? நீங்கள் வெறும் தண்ணியில் கொஞ்சமாக போட்டு சாப்பிடலாம். இல்லை மோர் ரைஸ், அதாவது பட்டர் மில்க் சாதம், மோர் சாதம், இதை சாப்பிட்றதே நீங்கள் இதை தொட்டுட்டு சாப்பிடலாம். ஸோ நம்ம 4 விஷயம் பார்க்கறதே 3 சொல்லிட்டோம். 4வது நம்மளோட ஓமம். ஓமமை லைட்டாக வறுத்துட்டு அதில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. அப்புறம் வடிகட்டி தண்ணி மாத்திரம் குடிங்க. இது ஓமத்தை சாப்பிட்டா உங்களுக்கு டைஜஷன் சரியாகலைன்னா வயிற்றுப்போக்கு வரலும் கொண்டு போய் விட சான்ஸ் இருக்கு. அதனால ஓமத்தை சாப்பிடாதீங்க, ஓமத்தோட தண்ணி. ஸோ 4 விஷயம் பார்த்தோம். ஜீரக தண்ணி, பூசணிக்காய் ஜூஸ், அப்புறம் உப்பு நார்த்தங்காய், அப்புறம் ஓம தண்ணி. இப்போ என்ன சாப்பிடக்கூடாது? 4 விஷயம் கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வெளியில் சாப்பிட்றது. ஏன்னா வெளியில் சாப்பிட்டு உணவில் சோடா போட்டால் திருப்பி உங்களுக்கு அசிடிட்டி ஆரம்பிச்சிடும். 2வது பார்த்தீங்கன்னா, ரொம்ப காரம் இருக்கிற உணவு. இது அசிடிட்டி இருக்கிறதே நீங்கள் சாப்பிட்டா காரத்தோட ஜாஸ்தி எண்ணெய் வரும், உப்பும் ஜாஸ்தி வரும். உப்பு அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை, பட் காரம் அண்ட் எண்ணெய் சேர சேர அசிடிட்டி ஜாஸ்தி ஆகும். 3வது ஃப்ரைட் ஃபுட்ஸ். இது எண்ணெயில் போட்ட உணவு நிறையா சாப்பிட்டோன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேக்கரி ஐட்டம்ஸ். எக்கச்சக்கமாக பேக்கரி ஐட்டம்ஸ் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாத இது ப்ராப்ளம் ஆகும். உங்களுக்கு பேக்கரி ஐட்டம் சாப்பிட்டு தான் ஆகணும்னா ட்ரை டோஸ்ட் பண்ணி பிரெட்டு 1-2 ஸ்லைஸோ எப்பாவது சாப்பிடலாம். ஸோ ஈட்டிங் அவுட்டு, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அண்ட் பேக்கரி ஐட்டம்ஸ். அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா, கடலை மாவில் பண்ணின எந்த உணவும் கொஞ்ச நாள் சாப்பிடாதீங்க. என்னது? இந்த மாதிரி பேசன் சீலா, இல்லை மைசூர் பாக்கு, இந்த மாதிரி பஜ்ஜி, அந்த மாதிரி விஷயங்கள் குறைச்சிடுங்க. ஏன்னா இது டைஜஸ்ட் ஆகிறது கஷ்டம். ஏற்கனவே உங்கள் டைஜஷன் சரியா இல்லை, அப்போ இது சாப்பிட்டா ப்ராப்ளம் வரும். ஸோ 4 விஷயம் நல்லது பார்த்தோம், 4 விஷயம் அவாய்ட் பண்ணுறது பார்த்தோம். இது கொஞ்ச நாள் நீங்கள் கட்டுப்பிடிச்சேன்னா ரொம்ப நாள் உங்களுக்கு ரிலீஃப் வரும். அண்ட் இன்னும் ரிலீஃப் வேணும்னா நீங்கள் எங்களை பிங்க் பண்ணுங்கள், நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா ஏர்லியராக நம்ம சீக்கிரமாக இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டோன்னா இது பெட்டராகும். தேங்க்யூ வியூவர்ஸ். Please like, share and subscribe our channel.